ஒரு நாள் நான் உத்தரமேரூருக்கு போயிருக்கிறேன். உத்தரமேரூர்ல ஒரு காட்சி, திரௌபதி அம்மன் கோவில். இங்க இருந்து அங்க வரைக்கும் ஒரு சிலை போட்டிருக்கான், துரியோதனன் சிலை, மண்ல பெருசா இருக்கு, கிரீடம் எல்லாம். கால் கட்ட ஒருத்தன் நிக்கிறான், தெருக்குத்துக்காரன், ஃபுல்லா அரிதாரம்லாம் பூசிட்டு நிக்கிறார், அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு. தலைமாட்டில் ஒருத்தன் நிக்கிறான், முரசு அந்த டம 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 டமன்னு அடிச்சாங்க. உடனே அவன் அங்க இருந்து அவன் தலைமாட்ட நின்றுட்டு இருந்தவன் பீமன், காலடி நிறந்தவன் துரியோதனன், படுத்துட்டு இருக்கிற சிற்பம் துரியோதனன் சிற்பம். இதான் காட்சி. இது ஒரு சாமி கோயிலுக்கு முன்னால நடக்குது. நான் இதோ பிரார்த்தனையோடு இதை சொல்கிறேன் என் குழந்தைகளை. எப்படி நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. பெரும் ரகசியம். பெற்றோர்களிடத்தில் யார் எந்த ஒரு குழந்தை பணிவுடன் நடந்து கொள்கிறதோ அந்த குழந்தை உலகாழ்கிறது. நீங்க பிரதமர் மோடி அவர்களை பார்த்திருக்கலாம். இன்றைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தன் தாயுடன் நடந்து கொள்கிறார்கள் என்பதை மட்டும் பாருங்க. தன் தகப்பனிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மட்டும் பாருங்க. இந்த காட்சி மிக மிக முக்கியமான காட்சி. அப்படி சுதை சிற்பம் கீழே கிடக்குது. முரசு அறிவிச்ச உடனே அங்கிருந்து ஓடி வரான் பீமன், இங்கிருந்து ஓடி போறான் துரியோதனன். 2 ரவுண்டு சுத்துறான். தலைமாட்டில் நின்னுட்டான் துரியோதனன். கால் மாட்டில் தொடையில ஒரு பெரிய பானை, அந்த பானையை ஓங்கி அடிச்சு உடைச்சான் பீமன். உடைச்ச உடனே அதுல இருந்து குங்குமம் வந்துச்சு. அப்படி ஒரு ஊதுகுழல் ஊதி உள்ள இருந்து திரௌபதி அம்மனை வெளியில எடுத்துட்டு வந்து இந்த தலையில இருக்க அந்த குங்குமத்தை எடுத்து அதை தலையில வச்சு முடிச்சு போட்டு பூ வச்சு உள்ள கொண்டு போயிட்டாங்க அம்மனை. ஒரு பொம்பளை ஓடி வந்து அழுவுது, அது பானுமதி பெருந்திரள்வாள். இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு என்னடா இது காட்சின்னு உட்கார்ந்து ஒரு அம்மா சொல்லிச்சிங்க என்ன நடந்ததுன்னு. துரியோதனனுக்கு எங்க அடிச்சா உயிர் போகும்? ஏன் வர எல்லாம் நமக்கு தெரியும், ஆனா ஏன்றது தெரியாது. ஏன்றது நான் இப்ப சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, துரியோதனனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறான் கண்ணன், கிருஷ்ணன், சாமி முடிவு பண்ணிருச்சு இவனை இன்னைக்கு கொலை பண்ணிடணும்னு, பீமனை வச்சு கொலை பண்ணிடணும்னு. சாமி முடிவு பண்ணத அம்மா மாத்த நினைக்கிறா. நல்லா தெரிஞ்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்றேன், சாமியே நினைச்சாலும் உன் உயிர் போக கூடாதுன்னு உன் அம்மா நினைச்சானா சாமி கூட உன் உயிர் எடுத்துட்டு போக முடியாது. இந்த பலம் அம்மாவுக்கு உண்டு. ஆண் பெண் ஒழுக்கத்துக்காக உடலை பேணுகிறீர்கள்ல, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குமான உடம்பு இல்ல. இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் தெரியுமா? உன் மனைவிக்கு சொந்தம் இல்ல. இதோ பெண் குழந்தைகள் இருக்கிறீர்கள், உங்கள் கணவன்மார்களுக்கு சொந்தம் இல்லை இந்த உடல். இந்த உடல் 10 மாதம் வயிற்றிலே பெற்று தந்தாலே அந்த தாய்க்கு உரியது இந்த உடல். இந்த உடலை கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தகுதியோ அனுமதியோ கிடையாது. இட் இஸ் நாட் யுவர்ஸ். அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதை கண்ணியமாக பேண வேண்டியதுதான் உங்கள் பொறுப்பு. இப்படி யாரும் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள். இதோ நான் சொல்கிறேன். அந்த தாய் காந்தாரி அவ முடிவு செய்யறா, இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயிக்கிறானா நான் ஜெயிக்கிறானான்னு பாக்குறேன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. 99 பிள்ளைகள் செத்து போனார்கள் காந்தாரிக்கு, கௌரவர்கள். ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனை காப்பாற்றணும்னு முடிவு செய்யறா. அவ கண்ணை கட்டி வச்சிருந்தா 12 காலமா. அவன் கணவனை கல்யாணம் பண்ணதுல இருந்து கண்ணை திறந்ததில்ல. எல்லா சக்தியையும் சேர்த்து வச்சிருக்கான் அந்த கண்ணில். பணிப்பெண்ணிடம் சொல்கிறாள், போய் துரியோதனனை கூட்டிட்டு வா. துரியோதனன் வரான். அம்மா, நாளைக்கு போருக்கு போக போகிறாய், நான் ஒரு காரியம் செய்யறேன், எனக்கு துணை செய்வியா? சொல்லுமா. போய் கவனமா கேளுங்க குழந்தைகளை. போய் குளிச்சுட்டு குளத்துல உடம்புல ஒரு பொட்டு துணி இருக்கக்கூடாது, ஒரு நகை இருக்கக்கூடாது. பிளைன் பாடி, எப்படி நான் உன்னை பெற்றெடுத்தேனோ அப்படி பிறந்த மேனியுடன் என் முன்னால் வா. சரியம்மா, வரேம்மா. போயிட்டான், குளிக்க போயிட்டான். இதை கேட்டு விட்டான் கண்ணன். இவன் காந்தாரி முன்னால போயிட்டான்னா இவனை கொலை செய்ய முடியாது என்பதனை கண்ணன் தெரிந்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், அந்த துரியோதனனை கரெக்டா போய் இடமறிச்சார். அவன் குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். கிருஷ்ணன் கேட்டார், எங்கடா போற? அம்மாவை பார்க்க போற. ட்ரெஸ் இல்லாம போற? அம்மா அப்படிதான் வர சொல்லுச்சு. அம்மானாலும் பொம்பளை இல்ல, அதுக்கு மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா லூசு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ப்ரொவோக் பண்றது. இவன் என்ன செஞ்சா, ஒரு வாழை இலையை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு அம்மா முன்னால போய் நின்னா. துரியோதனா, வந்துட்டியா கண்ணா? வந்துட்டேம்மா. பிறந்தமேனியோட தானே இருக்கிறாய்? ஆமாம் அம்மா. உன்னை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையடா. நான் எந்த குழந்தையும் பார்த்ததில்லை. என் கணவனை பார்த்தேன், அவனுக்கு கண்கள் இல்லை என்றவுடன் அன்றே கண்களை கட்டிக்கொண்டேன். என் குழந்தைகள் யாரையும் நான் பார்த்ததில்லை. இதோ இப்பொழுது உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு கண்ணை எடுத்து அந்த துணியை எடுத்து உச்சந்தலையிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சா. இப்படி தன் கண்களில் சேர்த்து வைத்திருந்த அத்தனை சக்தியையும் கொடுத்தா. வஜ்ரமாகுது உடம்பு. சாமியா நினைச்சாலும் அதுல ஒரு அடி விழ முடியாது, உயிர் போகவே போகாது. அப்படியே பார்த்துட்டு வந்தா, கால் கட்ட வந்து கண்ணை மூடிட்டா.
இடுப்பு பகுதி மறைஞ்சிருக்கு. தப்பு செஞ்சிட்டியே கண்ணா, தப்பு செஞ்சிட்டியே, மறைச்சிட்டியே. ஏண்டா மறைச்ச? கிருஷ்ணன் தாமா சொன்னா மறைக்க சொல்லி. நான் எப்படி பிள்ளைகள் இல்லாமல் சாக போகிறேனோ அவனும் அனாதையாக சாவான் என்று அப்பொழுது சாபம் கொடுத்தாள் காந்தாரி. உடம்புல அம்மாவினுடைய பார்வைப்பட்ட, அருள் பெற்ற, ஆசி பெற்ற அந்த உடலில் எங்கே அடிபட்டாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது. அம்மாவின் கண்கள் படாத, அம்மாவின் ஆசீர்வாதம் படாத, அம்மாவினுடைய பிரார்த்தனைகள் படாத அந்த தொடை பகுதியில் மட்டும் அவனுக்கு அடிச்சா உயிர் பெறும். அததான் அந்த பானையை அடிச்சு உடைச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு குறியீடு தான். துரியோதனன் வாழ்ந்தானா, கிருஷ்ணன் இருந்தானா, அதுக்கெல்லாம் நம்ம போகல, எல்லாம் நம்பிக்கை தான். ஒன்று சொல்லுகிறேன், இந்த விழுமியம் நமக்கு சொல்லித் தருவது என்ன தெரியுமா? தாய் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதை அந்த இடத்தில் உங்களுக்கான விபத்தும் ஆபத்தும் காத்திருக்கிறது. அந்த இடத்தை மட்டும் மறைக்காதீங்க. எதை மறைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதனால் உங்களுக்கு வீழ்ச்சி வரும். பெற்றோர்களிடத்தில் என்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த வயதில் பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் சத்தியத்துடன் நடந்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒன்று பெரியவர்களிடம் இருந்து பல விஷயங்களை மறைக்கிறது. இந்த போனுக்கு எவ்வளவு பாஸ்வேர்டு, என்னத்துக்கு அவ்வளவு திருட்டுத்தனம்? இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, பேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, கான்டாக்ட் ஒரு பாஸ்வேர்டு. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், அத்தனை பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களேயா? நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஞாபக சக்தி இருந்தா தீசி சப்மிட் பண்ணியே இருக்க மாட்டோம், ஓரலாவே சொல்லி PhD வாங்கியிருப்போம். ஒரு சனி என் காலேஜ்ல கீழே விழுந்துருச்சு, அடிபட்டுச்சு, அதுக்கு ரத்த வெள்ளத்துல உட்காந்து படுத்துட்டு இருக்கு. நான் ரெஸ்கியூ பண்றேன், 108க்கு சொல்லிட்டேன், கான்சியஸ் இருக்கு, கை கால்லாம் அடி. போன் எங்க இருக்குன்னு கேட்க தர மாட்டேங்குது, பிடிச்சி எடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேங்குது. உடஞ்ச கையில வாங்கி போடுது பாரு, எட்டி பார்த்தேன், மயக்கங்கிக்கு விழுந்துருந்துச்சு, நான் மறுபடியும் கூப்பிடணுமே. இந்த சூனியக்காரங்க வைப்பாங்க தெரியுமா, அந்த சக்கரம் இப்படி போட்டு என்னமோ ஒண்ணு பண்ணி 7, 8, 9 எல்லாத்தையும் போட்டு W போட்டு V போட்டு Z போட்டு என்னமோ ஒண்ணு இப்படி செஞ்சுச்சு நடக்குது. திருட்டுத்தனம், அவ்வளவு திருட்டுத்தனம். எதை நீங்கள் மறைவாக வைத்திருக்கிறீர்களோ அதனால் உங்களுக்கு வீழ்ச்சி வரும் என்பதனை